ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல 190+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாருங்க. டீம் இந்தியாவோட ஸ்கோர் கார்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 20-30 இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 196 போய் முடிஞ்சது. இந்த ஒரு உலகக்கோப்பையில் டீம் இந்தியா அன்பீட்டனா இருக்காங்க. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, டீம் இந்தியாவோட வெற்றி என்னங்க, செம வெற்றி. இந்த ஒரு உலகக்கோப்பையில் டீம் இந்தியா அன்பீட்டனாக இருக்காங்க. இது மட்டும் தோல்வியே தழுவலை, செம பர்ஃபார்மன்ஸு. நியூயார்க்கில் கண்டிஷன்ஸ் கஷ்டமாக இருந்தது, ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸில் நல்ல பேட்டிங் ட்ராக், ஸ்லைட்லி ஸ்லோவர் விக்கெட்ஸ், பட் அங்கேயும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பங்களாதேஷோட மற்றும் ஒரு வெற்றி. ஏன் இந்த அன்பீட்டன் ரன் டீம் இந்தியா கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்னோட ஒப்பீனியனில் அவங்களோட நம்பர்ஸ் இல்லைங்க, ஸ்ட்ரைக் ரேட்ஸ், பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரைக் ரேட், ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் 200 கிட்ட விளாடுறாங்க. 50s 100s அந்த அளவுக்கு வரலைங்க, 20-30 தான் அடிக்கிறாங்க எல்லா பேட்ஸ்மேனும். ஆனால் அந்த 20-30 பார்ட்னர்ஷிப்ஸு சூப்பராக இருக்குது. ரோஹித் சர்மா 200க்கு மேலே அடித்து ஒரு தொடக்கம் பயங்கரமாக கொடுக்குறாரு. விராட் கோலி கூட 130க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் இருந்ததுங்க. ரிஷப் பண்ட் நம்பர் 3ல மாஸ்டர் ஸ்ட்ரோக் கலக்கிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினாரு. அதுக்கப்புறமா ஒரு சிவம் டூபே ஒரு 3 6 அடித்து இனிஷியல் மிடில் ஓவர்ஸில் ஒரு இம்பர்டன்ஸ் கொடுத்தாரு. ஹார்திக் பாண்டியா ஒரு பிரில்லியன்ட் ஸ்டோரி. 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போது அவர் போலிங்கில் நல்லா போட்டார் நியூயார்க்கில். அந்த நம்பிக்கையை எடுத்து பேட்டிங்கில் போட்டு அதுலேயும் சூப்பராக ஆடுறாருன்னு தோணுது. ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் 190+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினாருங்க. டீம் இந்தியாவோட ஸ்கோர் கார்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 20-30 இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 196 போய் முடிஞ்சுது. இது ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். ரோஹித் சர்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ், கேப்டனோட இன்ஃப்ளூயன்ஸ், அவரோட அணுகுமுறை, அவரோட அப்ரோச் டீம் இந்தியா மேலேயே ரப்பாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சூப்பராக இருக்குங்க பார்க்க. பிளேயர்கள், நம்பர்ஸு, ரெக்கார்ட்ஸு அதெல்லாம் தூரம் வச்சுட்டு டீம் பிளான் என்னவோ அதை ஒண்டி பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. சொல்லவும் மட்டும் இல்லை, செய்யவும் செஞ்சுருக்காங்க. டீம் இந்தியா அன்பீட்டன். ஹோப்ஃபுல்லி ஆஸ்திரேலியாவும் அடிப்பான்னு நினைக்கிறேன். செமிஃபைனல்ஸும் போவாங்க நிச்சயமாக அப்படின்னு தோணுது. ப்ராபப்ளி ட்ராஃபி வின் பண்ணுறாங்களா பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். பட் சூப்பர் அப்ரோச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீம் இந்தியாவோட வெற்றி இந்த மட்டும் அன்பீட்டனாக இருக்குது. காரணம் நியூயார்க் கண்டிஷன்ஸாக இருந்தாலும் சரி, வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸாக இருந்தாலும் சரி, பார்படோஸாக இருந்தாலும் சரி, ஆன்டிகாவாக இருந்தாலும் சரி, செமையாக ஆடுறாங்க. அதிரடி பேட்டிங், இதுதாங்க காரணம். ஓகே, அஃப்கோர்ஸ் நம்ம அலசிட்டோம். இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய், see you soon.